ஒரு குட்டி ஸ்டோரி அபவுட் காக்கா. ஒரு காக்கா ரொம்ப அப்செட்டா இருக்கும். அது ஒரு குரு கிட்ட போயிட்டு, எனக்கு லைஃப் பிடிக்கவே இல்லை, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன், அதனால எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்கன்னு சொல்லும். குரு சொல்லுவார், அந்த ஈகிள் கிட்ட போய் கேளு, அதுக்கு ஓகேனா நான் உன்னை ஈகிளா மாத்துறேன். இந்த காக்கா ஈகிள் கிட்ட போய் கேட்கும், யூ ஃபிளை ஹை, யூ ஆர் த கிங் ஆஃப் பேர்ட்ஸ், உன்னை மாதிரி நான் ஆகணும். ஈகிள் சொல்லும், நான் எப்பவுமே தனியா தான் இருக்கேன், தனியா இருக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. I always wanted to be a parrot. அது எவ்வளவு அழகா இருக்கு பார். காக்கா உடனே அந்த parrot கிட்ட போய் கேட்கும், you must be the happiest bird. எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்க. அந்த parrot சொல்லும், நான் எப்பவுமே ஒரு கேஜ்ல தான் இருப்பேன், எனக்கு ஃப்ரீடமே கிடையாது. அந்த பீகாக்க பாரு, அதை விட ஒரு அழகான பேர்டை பார்க்க முடியுமான்னு சொல்லும். உடனே அந்த காக்கா பீகாக் கிட்ட போய் கேட்கும், எவ்வளவு அழகா இருக்க, உன்னை இந்தியாவோட நேஷனல் பேர்ட்னு வேற கூப்பிடுறாங்க. பீகாக் சொல்லும், அதுதான் ப்ராப்ளம். பிகாஸ் ஆஃப் மை பியூட்டி என்ன ஜூல தவிர எங்கேயுமே பெருசா பார்க்க முடியாது. என்ன கேட்டா நீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட், பிகாஸ் உன்னை கேஜ்ல போட மாட்டாங்க, நீ ஃப்ரீடமோட இருப்ப, ஈகிள் கூட உன்னை பார்த்து பயப்படும். அதை கேட்டு அந்த காக்கா குரு கிட்ட போயிட்டு சொல்லும், நான் நானாவே இருக்கேன். மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, நம்ம லைஃப்ல அன்னெசரி கம்பாரிசன் வச்சுப்போம், அது நம்மளுக்கு அவசியமா இல்லையான்னு கூட தெரியாது. பட் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட்னு நினைச்சுப்போம். நீ இன்னொருத்தரோட உன்னை கம்பேர் பண்ணாக்க உன்னால லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியாது. காக்காவாவே இருந்துட்டு போகலாம்.